எல்லாருக்கும் வணக்கம். ஆதிராஜ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, எப்பறம் 4 மணி நேரத்தில் முடி கொட்டுறது நிற்கிது அப்படின்னு. நம்ம இந்த வீடியோவை பார்த்து சேலத்துலேருந்து திருமதி விஜயலட்சுமி அவங்க நம்ம வீட்டுக்கு நேரடியாகவே வந்தாங்க. அவங்க நம்மள்ட்ட ஆதிரா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஒரு 5 பாட்டில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதோடைய ரிசல்ட்ஸை நான் சொல்கிறத காட்டிலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர், நான் விஜயலட்சுமி பேசுகிறேங்க. நான் அன்றைக்கி வந்துட்டு வீட்டுக்கு வந்து இது வாங்கிட்டு போனேன் இல்லையா, ஹேர் ஆயிலு. எப்படின்னா நான் வந்து அது வாங்கும்போது சும்மா ஒரு சரி நார்மலாக வாங்கினேன், அவ்வளோதான். எல்லோரும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அவங்க வந்து அவங்களா ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, அவங்களோட ப்ராடக்ட்ன்றது நிறைய பார்க்குறோம். அப்போ நான் நினைப்பேன், சரி அவங்களோட பொருளை வந்து அவங்கவுங்க விளம்பரம் பண்ணுறாங்க, அது என்ன அவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ நீளம் முடி வளர்ந்துருமா, இல்லை கொட்டாமல் தான் அவ்வளோ இப்படி நின்றுடுமா அப்படின்னு யோசிப்பேன். உங்களோடது வாங்கிட்டு போகும்போதும் நான் பெருசாக எதையும் யோசிக்கல, வாங்கிட்டு வந்தேன். முடி எனக்கு கொஞ்சம் அப்படியே மைல்டாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, சரி அப்ளை பண்ணி தான் பாருங்கன்னு. அப்ளை பண்ணேன். மறுநாள் காலையில் எழுந்து அதாவது ஒரு நைட்டு மறுநாள் காலையில் எழுந்து தலை செய்கிறேன், எனக்கு ஒரு முடி கூட வரல. உண்மையாகவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதை நல்லா பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் முடி லென்த்தாக வளர்ந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அடர்த்தியாக இருக்கும், பட்டு குட்டையாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப குட்டையாக இருக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா மொட்டை போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வளருது. எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வளருது. எனக்கு இப்போது இது தேய்ச்சா நல்லா வளரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி என்னோடய முடி வந்து இன்னும் ஒரு முடி கூட ஒயிட் ஆகலை. எனக்கு அது பிளாக்காகவே இருக்கும். இப்போது எனக்கு இதை தேய்க்கும் போது என்ன, அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஏன்னா இயற்கையான ஸ்மெல்லாக இருக்குது. தேய்க்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கண்டிப்பாக முடி இப்போது இருக்கிற மாதிரியே பிளாக்காகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது உங்களோட அது ரிசல்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா பெருசாக நான் வந்து முழுசாக தெரியாமல் எதையும் நான் கொஞ்சம் சொல்ல மாட்டேன். எனக்கு இது என்னோடய அனுபவம் நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஓகே, பிடிச்சிருக்கு. ஏன்னா பாப்பாங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு 6, 7 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். வீட்லேயே வந்து வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் எனக்கு அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்புனீங்கனாலும் எனக்கு சந்தோஷம். பாப்பாங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். என் பொண்ணு வந்து அவள் முடி விரும்ப மாட்டாள். கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்காது, ப்ரௌனாக இருக்கும். நான் அவட்ட சொன்னாலும் மெயின்டைன் பண்ண மாட்டாள். இதை வாங்கிட்டு போய் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். மற்ற பாப்பா இன்னும் தங்கச்சி பார்ப்பாங்க, அண்ணன் பார்ப்பாங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் கொஞ்சம் இதை அதிகமாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்.